என் ஸ்குவாடு நான் உங்கள் அக்மல். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா ஒரு ஹிடன் ஃபால்ஸ் தான் போக போகிறோம் என் ஸ்குவாடு. இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வாணியம்படி கிளம்பி போய்ட்டு வாணியம்படியிலேருந்து தும்பேரிக்கு போய்ட்டு தும்பேரியிலேருந்து அந்த ஹிடன் ஃபால்ஸ் போக போகிறோம். அந்த ஹிடன் ஃபால்ஸோட பேர் வந்து பொம்மைக்கேட வாட்டர் ஃபால்ஸ்னு இருந்துச்சு. அதோட ஃபால்ஸோட கரெக்டான பேர் நமக்கு தெரியல. அந்த மேப் வச்சு தான் போக போகிறோம். நம்ம இப்போ வாணியம்படி போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். வாங்க என் ஸ்குவாடு ஒரு வழியாக வந்துட்டோங்க. வாணியம்படிக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்டு ரெடியாகி வந்துருக்கிறாரு. அவர் கூப்பிட்டுட்டு இப்போ தும்பேரி போயிட்டு அங்கேருந்து நம்ம அந்த ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். ஃபால்ஸ் அண்டை போய் அந்த வண்டி நம்ம பார்க்கிங் பண்ணுவோம்ல, அந்த பார்க்கிங் இடத்துல போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க என் ஸ்குவாடு இதுதான் தும்பேரி ஸ்டாப்பு. நீங்கள் இங்கே இருந்து 2 வழியாக அந்த ஃபால்ஸுக்கு போகலாம். நான் இப்போ கை காட்டுவோம் பாருங்கள். அந்த ஒரு வழியாக ஒன்று இப்படியே லெஃப்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா திம்பாம்பேட்டைன்னு ஒரு ஊருக்கு இது. அங்கேருந்து அலசந்தாபுரம்னு ஒரு ஊர். அங்கேருந்து நீங்கள் ஃபால்ஸ் எப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னா அந்த வழியாக போயிடலாம் என் ஸ்குவாடு. நாங்கள் வந்து மலை மேலே ஏறி இந்த வழியாக போனோம் என் ஸ்குவாடு. அப்படியே அந்த வியூவை பாருங்கள் என் ஸ்குவாடு. ஏன் ஸ்குவாடு நீங்கள் இந்த மலை மேலே ஏறி அப்படியே இந்த வழியாக வந்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ரோடு கட்டாகும் என் ஸ்குவாடு. நான் ஃபோட்டோவில் காட்டிக்கிறேன் பாருங்கள். சத்தியம் கிளினிக் ஒன்று, லெஃப்ட் சைடில் அப்படியே பிளாக் டேங்க் ஒன்று இருக்கும் என் ஸ்குவாடு. இந்த வழியாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ரைட்டில் ஒரு கட்டிங் எடுக்கும். அந்த ரைட்டில் கட்டிங் எடுத்து ஸ்டார்டிங் லெஃப்ட்டில் இன்னொரு கட்டிங் போகும் என் ஸ்குவாடு. அது ஃபுல்லாகவே மண் ரோடு தான் இருக்கும் என் ஸ்குவாடு. அந்த ரோட்லேயே வந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஆறு மாதிரி இருக்கும். அதை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி பிளாக் டேங்க்கும் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். இந்த இடத்துல 2 ரோடு பிரியும் ஸ்குவாடு. நீங்கள் வந்து லெஃப்ட்டில் போங்க. அந்த ரோட்லேயே அப்படியே போனீங்கன்னா ஒரு ஸ்கூலு ஒரு ஊர் வரும். அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு காமிக்கிற இடம் வரும் ஸ்குவாடு. நம்ம இந்த வழியாக தாங்க வந்தோம். எப்படியோ யார்கிட்டயோ கேட்டு வந்தோம். 3 அண்ணங்க வந்தாங்க. அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் வாணியம்படியிலேருந்து தும்பேரிக்கு வந்து தும்பேரியிலேருந்து மலை மேலே ஏறி வரணும். அந்த வழி உங்களுக்கு காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். இங்கே வந்து இங்கே பாருங்கள், ஒரு ஆலமரம், கோயில், இங்கே வந்து ஒரு வீடு இருக்குது. அந்த பையன்கிட்ட கேட்டோம், இந்த பக்கம் தானே அந்த ஃபால்ஸு, இந்த வழியாக தான் போகணுன்னு சொன்னாங்க. சரி அப்படியே போயிங்கிறோம் என் ஸ்குவாடு. அந்த வழி உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன். இருங்க, நாய் வேறு கொஞ்சம் நிற்கிறேன். இங்கே தான் என் ஸ்குவாடு வண்டி நிறுத்திட்டு போயிங்கிறேன். இப்போ அப்படியே போக போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் என் ஸ்குவாடு. ஏன் ஸ்குவாடு இதே வழியாக நீங்கள் எப்படியே வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று 2 வழி போகும் என் ஸ்குவாடு. நாங்கள் வந்து லெஃப்ட்டில் போய்ட்டோம் தெரியாமல். ஸ்ட்ரைட்லேயும் போகலாமா, அதில் நாங்கள் போகல. நாங்கள் அப்படியே நம்மளுக்கு தெரியாமல் வந்து அப்படியே நம்ம கீழே போயிட்டோம். நீங்கள் இந்த வழியாக எப்படி போனீங்கன்னா ரைட் சைடில் சின்னதாக ஒரு வழி இறங்கும் என் ஸ்குவாடு. அதில் போனோம். நாங்கள் அதுவுமே தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு அண்ணா இருந்தார். அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் எந்த வழியாக வந்தீங்களோ அதே வழியாக போய் ரைட் சைடில் அப்படியே ஒரு சின்ன மண் வழி போகும், அதில் போங்கன்னு சொன்னார். நாங்கள் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அந்த வழியில் போனோம் என் ஸ்குவாடு. அந்த வழி வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வழியாக போனீங்கன்னா அப்படியே கீழே வந்து ஒரு ஆறு போகும். அந்த ஆறுக்கு அப்படியே நீங்கள் சைட்லேயே நடந்து போனீங்கன்னா ஒரு இறக்க மாதிரி வரும். அந்த இறக்கத்தில் அப்படியே நீங்கள் இறங்கி போனீங்கன்னா அந்த ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம் என் ஸ்குவாடு. அந்த வீடியோலாம் இப்போது இது தொடர்ந்து அப்படியே வரும் பாருங்கள். அதை பாருங்கள். அந்த பார்த்தா உங்களுக்கு எந்த வழி போகணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் என் ஸ்குவாடு.
ஃபால்ஸ் அண்டை வருதுன்னு பார்த்தா 6 அண்டை வருதுங்கிறோம். சரி அப்படியே இந்த வழியே போகணுமா. மேலே ஒரு அண்ணா போயிருந்தார் மேலே அந்த வழித்தடத்துலையே. எங்கே நான் ஃபால்ஸ்னால் இங்கேருந்து கத்தி கேட்டோம். அப்படியே அந்த பக்கம் போகணும்ப்பா, ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு சொன்னாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே இந்த வழியிலே போக முடியுமா, அப்படியே இதுலேயே நம்ம போகலாம். என் ஸ்குவாடு இப்படி போக கண்டினியூ பண்ணுறாரு. என் ஸ்குவாடு இப்போ இறங்கி வந்தோம்ல அந்த வழியிலே போகலாம். என் ஸ்குவாடு வழி வந்து மேலே நம்ம ஃபஸ்ட்டில் காட்டணும்ல அந்த வழியிலே போகணுமா. நம்ம இப்படி கீழே இறங்கி வந்துட்டோம். சரி இதிலே போகலாம். இப்போது திரும்ப அவ்வளோ தூரம் போக முடியல. என் ஸ்குவாடு அந்த மேலே ஒரு அண்ணா போயிருந்தாரா, அவர்கிட்ட கேட்டோம் எந்த வழினானா அப்படியே முன்னாடிக்கு இது ஃபால்ஸுன்னு கை காட்டினாரு. சரி அப்படியே இந்த பக்கம் வழி போகுது, அப்படியே போயின்னுக்கிறேன். என் ஸ்குவாடு வேவ் நல்லா இருக்குங்க பார்க்க. இந்த வழியெல்லாம் போய்க்கிறோம். சூப்பரான வழி, நம்ம பசங்க போய்க்கிறாங்க. வழியெல்லாம் சரியானதுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். நாம் வந்து நிற்கிற வழியே இப்போது சரியில்லை, அந்த வழியாக வரணும் போல். பசங்க கீழே குளிச்சுக்கிறாங்க ஃபால்ஸ் அந்த வந்துட்டோம் கிட்ட. திரும்ப போகும்போது அந்த பசங்கள்கிட்ட கேட்டு அப்படியே நம்ம போயிடலாம். இங்கே பாருங்க கூட இந்த வழியெல்லாம் வந்தது. அப்படியே வாங்க கிட்ட போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட்டு வந்துட்டோங்க, நீங்கள் பாருங்கள் சரியான வியூங்க. ஏன்ஸோட நீங்கள் வந்ததுக்கு ஒருத்துங்க. போய் நம்ம குளிச்சுட்டு போய் உங்களுக்கு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுறீங்க. ஏன்ஸோட போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த இதுக்கு வந்து ரொம்ப வருத்துங்க. எப்படி சொல்கிறது, அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ வந்ததுக்கு சரியான வாட்டர் ஃபால்ஸ். என் கூட போய் இன்னொரு ரவுண்டில் போய் குளிச்சுட்டு அவ்வளோதான். உங்களுக்கு கிளம்பும்போது அந்த வழி மட்டும் உங்களுக்கு காட்ட என் கூட அவ்வளோதாங்க. இந்த அழகான விட்டு கிளம்ப போகிறோம். எந்த வழி வந்தோமோ அதே வழியில் தான் கிளம்ப போகிறோம். நாங்கள் என் கூட மேலே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஏன் கூட பாதி தூரம் மேலே ஏறி வந்துட்டோம். நம்ம குளிச்ச இடம் பாருங்கள். என் கூட ஒரு நிமிஷம் தெரியுது. என் கூட அதுதான் நம்ம குளிச்ச இடமே பாருங்க. இந்த வழியாக தான் ஏறி வந்தோம் நம்ம. சரியான ரிஸ்க். என்ஸ் கூட நிஜமாக ட்ரெக்கிங் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க இந்த ஃபால்ஸுக்கு வரலாம். என்ஸ் கூட பசங்க வந்து கேட்டோம் வேறு வழியில் எப்படி வரலான்னு. நம்ம தெரியுதுல என்ஸ் கூட அந்த வழியில் வந்துட்டாங்களாம். நம்ம வந்து இப்படி இந்த வழியாக வந்துட்டோம். வண்டி இப்போது அங்கே தான் நிப்பாட்டி நிற்கிறோம். அந்த இடத்துக்கு போய் தான் நம்ம போகணும். ஏன்ஸ் கூட நம்ம வண்டி நிப்பாட்டினாங்க அந்த வீடாண்டே வந்துட்டோம். அதுதான் என் ஸ்குவாட் இந்த இடத்த விட்டு போய் கிளம்ப போகிறோம். நம்ம டைரெக்டாக தோட்டத்துக்கு போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். என் ஸ்குவாட் ஒரு வழியாக அந்த ஹிடன் ஃபால்ஸ்லேருந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. அந்த ஃபால்ஸும் போகும்போது பார்த்து பத்திரமா ரொம்ப சேஃபாக போங்க. என் ஸ்குவாட் வேறு எதுவும் இல்லை. அவள் தான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. என் ஸ்குவாட் அதுதான் பாய்.